முனிவர் போதிக்கும் வாழ்வியல் ரகசியம். அடர்ந்த காஞ்சியின் ஆற்றங்கரையில் ஒரு பழமையான ஆலமரத்தின் அடியில் அந்த முனிவர் அமர்ந்திருந்தார். அவரை சுற்றி அமர்ந்திருந்த பெண்கள், சுவாமி, பெண்களாகிய நாங்கள் வாழ்வில் எத்தனையோ சவால்களை சந்திக்கிறோம். எங்களுக்கு வழிகாட்ட காஞ்சி காமாட்சி அம்மனின் வரலாற்றை சொல்லுங்களேன் என்று வேண்டினர். முனிவர் தனது கண்களை மெதுவாக திறந்து கருணை பொங்க பேசத் தொடங்கினார். பெண்களே, காஞ்சி காமாட்சி என்பவள் வெறும் தெய்வ சிலை அல்ல. அவள் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் இருக்கும் பொறுமை, அன்பு மற்றும் சக்தியின் அடையாளம். ஒருமுறை அன்னை பார்வதி தேவி சிவபெருமானின் கண்களை விளையாட்டாக மூடினாள். அந்த ஒரு நொடி இருள் உலகையே ஸ்தம்பிக்க வைத்தது. செய்த தவறு சிறிதென்றாலும் அதற்கான பலனை அனுபவிக்க வேண்டும் என்ற தர்மத்தின்படி அன்னை பூலோகம் வந்தாள். அவள் நினைத்திருந்தால் தனது சக்தியால் உடனே கைலாயம் திரும்பியிருக்கலாம். ஆனால் ஒரு பெண்ணாக அவள் தவத்தை தேர்ந்தெடுத்தாள். காஞ்சிபுரத்தில் மணலால் ஒரு லிங்கத்தை செய்து கம்பா நதிக்கரையில் அமர்ந்து கடும் தவம் புரிந்தாள். அப்போது அவளை சோதிக்க சிவபெருமான் நதியில் பெரும் வெள்ளத்தை அனுப்பினார். தண்ணீர் பெருகி வருவதைக் கண்ட அன்னை பயந்து ஓடவில்லை. தான் உருவாக்கிய மணல் லிங்கம் கரைந்துவிடக்கூடாது என்பதற்காக அதை தன் மார்போடு அணைத்து கொண்டாள். மணல் லிங்கத்தில் அன்னையின் வலை தழும்பும் முளை தழும்பும் பதிந்தன. இதிலிருந்து நீங்கள் கற்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் சோதனைகள் வெள்ளமாய் வரும்போது உங்கள் லட்சியத்தையும் தர்மத்தையும் அன்னை அந்த லிங்கத்தை காத்தது போல கட்டி அணைத்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் இறைவன் உங்களுக்கு கட்டுப்படுவார். முனிவர் தொடர்ந்து சொன்னார். அதன் பின்னர் உலகை துன்புறுத்திய பண்டகாசுரன் என்ற அரக்கனை அழிக்க அன்னை லலிதா மகா திரிபுர சுந்தரியாக தோன்றினாள். அவள் கையில் வைத்திருக்கும் கரும்பு வில் எதை குறிக்கிறது தெரியுமா? அது மனிதனின் மனம். அவளது 5 மலர் அம்புகள் நமது ஐம்புலன்கள். பெண்களே, உங்கள் மனதை கரும்பு போல இனிமையாகவும் உறுதியாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் புலன்களை தேவையற்ற விஷயங்களில் சிதறவிடாமல் அம்புகளைப் போல நேர்த்தியாக நற்பண்புகளில் செலுத்துங்கள். அன்னை காமாட்சி தன் கண்களாலேயே கா சரஸ்வதி, மா லக்ஷ்மி, அறிவை செல்வத்தையும் வழங்குபவள். நீங்கள் இல்லறசிகளாக இருந்தாலும் சரி, தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அன்னையைப் போல மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழும் குணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். காமாட்சி அன்னை காஞ்சியில் தவம் செய்தபோது ஊசி முனையில் ஒற்றை காலில் நின்று தவம் செய்ததாக சொல்வார்கள். அது எதை காட்டுகிறது? ஒரு பெண் நினைத்தால் எவ்வளவு கடினமான இலக்கையும் தனது ஒற்றை மன உறுதியால் சாதிக்க முடியும் என்பதையே அது உணர்த்துகிறது. எனவே கஷ்டங்கள் வரும்போது சோர்ந்து போகாதீர்கள். காஞ்சி காமாட்சியை நினைத்துக் கொள்ளுங்கள். அவள் வெறும் அரக்கர்களை மட்டும் அழிக்கவில்லை, நமக்குள் இருக்கும் அறியாமை எனும் அரக்கனையும் அழிக்கிறாள். அவளது தவம் எப்படி அவளை சிவபெருமானுடன் இணைத்ததோ அப்படியே உங்கள் உழைப்பும் நேர்மையும் உங்களை உயர்நிலைக்கு கொண்டு செல்லும். முனிவர் கதையை முடித்தபோது அங்கே இருந்த பெண்கள் அனைவரும் அன்னை காமாட்சியின் உருவத்தை தங்கள் மனக்கண்ணில் நிறுத்தி ஒரு புதிய தெளிவை பெற்றனர்.